அருட்பெரும் ஜோதி துணை சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய பாராட்டுக்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து இதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போது நான் எங்கள் வீட்டாண்ட நடந்து போகும்போது சாலையை கடக்க முடியாமல் ஒரு பெரியவர் கஷ்டப்பட்டுருந்தார். அப்போ நான் உடனே அவர் கையை பிடிச்சி சாலையை கடந்து அவர் பத்திரமா ஓரமாக விட்டேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் நான் டீ குடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். சரின்னு அவரை கூட்டின்னு போய் ஒரு டீ கடைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவர் என்கிட்ட பேசும்போது அவர் என் பேர் எல்லா விவரத்தையும் கேட்டார். நான் அவருடைய விலாசத்தெலாம் கேட்டேன். அப்போது அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். நீ வாழ்க்கையில் எப்போ எதை எழுதினாலும் எழுதுவதற்கு முன்னாடி முதல்ல நீங்கள் மேலே அந்த நாளின் தேதி என்றைக்கு நீங்கள் எழுதுகிறீங்களோ அந்த தேதியை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் மற்றது எழுதணும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நான் எப்பயுமே பிள்ளையார் சுழி போடுறோமோ இல்லையோ தேதியை போட்டுட்டு தான் என் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் நான் எழுதுறது வழக்கம். இது ஒரு மிக சிறந்த ஒரு பழக்கம். ஏன்னா நம்ம காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ படிக்கும்போது நம்ம டேட் போட்டு எழுதுவோம். இல்லை ஆஃபீஸில் முக்கியமான விஷயங்கள் எழுதும்போது நம்ம டேட் போட்டு எழுதுவோம். ஆனால் பர்சனல்னு வரும்போது நம்ம டேட்டே போடுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி எழுதும்போது பின்னாடி எப்போ எழுதணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் வரும். அதனால் நீங்கள் எது எழுதினாலும் சும்மா சாதாரண ஒரு விஷயம், கடைக்கு போய்ட்டு காய்கறி வாங்கதா இருந்தால் கூட டேட்டு போட்டு எழுதணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் இன்னிலேருந்து வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி, அடுத்த தகவல். வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்களை மறக்கவே மாட்டோம். ஆனால் சில விஷயங்கள் மறந்துடுது. அப்புறமா நம்ம யோசிப்போம், ஐயோ நல்ல விஷயமாச்சு, நல்ல தகவல்லாம் சொன்னாங்களே, நம்ம அது மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு தடவை நான் எங்கள் வீட்டாண்ட இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டுருக்கேன். என் பக்கத்தில் ஒரு 2 பேர் நடந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே கண்ணு தெரியாதவங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டே வராங்க. அது என் காதில் விழுந்தது. அதில் அவர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, எண்ணிய எண்ணம் எங்கோ பறந்துவிடும், எழுதிய எழுத்து கண்முன் நின்றுவிடும். திருப்பி சொல்கிறேன். எண்ணிய எண்ணம் எங்கோ பறந்துவிடும், எழுதிய எழுத்து கண்முன் நின்றுவிடும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், ஒரு கண் தெரியாத ஒரு எழுத்தை பற்றி எவ்வளோ முக்கியமாக சொல்லியிருக்காருன்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பொன்மொழியை நான் கேட்டதுலேருந்து முக்கியமான விஷயங்கள்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணியோ அல்லது ஒரு நோட்டில் எழுதியோ நான் பத்திரமா வச்சு தேவைப்படும்போது அதை எடுத்து படித்து பார்ப்பேன். ஸோ இந்த பழக்கம் நிறைய பேர் நாட்குறிப்பு எழுதுவாங்க, அதாவது டைரி எழுதுவாங்க. அவங்க அந்த டைரியிலேயே அன்றைக்கி என்னென்ன நடந்தது, வரவு செலவு கணக்கு என்ன, யாரெல்லாம் சந்தித்தோம், என்னெல்லாம் வேலை செஞ்சோம் எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்போலாம் டைரி எழுதுகிற பழக்கமே இல்லை, அதெல்லாம் விட்டு போயிடுச்சு. செல்ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் டைரி எழுதலைனாலும் பரவாயில்ல, ஒரு நோட்டு வச்சுட்டு முக்கியமான தகவல்களை நம்ம கேட்குற விஷயங்களே நம்ம யூடியூப்பில் பார்க்குறதே கூட திரும்பியும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு நல்ல செய்தி பார்க்குறோம் அப்படின்னா அந்த செய்தியை கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். தகவல்கள் யாரை சந்திக்கணும், ஃபோன் நம்பர், விலாசம், இல்லை என்ன அந்த யூடியூபுடைய எந்த இதில் பார்த்தோம், பதிவில் பார்த்தோம், சேனல் என்ன அப்படின்றது கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு பின்னாடி வாழ்க்கையில் எந்த டைமில் ஒன்றா நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எழுதி வைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் அவங்களுடைய விரல் நுனியில் இருக்கும். பல வருஷம் கழிச்சு அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அது ஒரு ஆதாரமாகவும் இருக்குன்றதை சொல்லி அடுத்த தகவலுக்கு போகிறேன். சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும், அந்த ஏரியாவே பள்ளமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா
சில பேர் இப்போது மாறிட்டே வருது. முன்னெல்லாம் வந்து ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா குடிசை வீடுங்க நிறைய இருக்கும். புயல், மழையில பார்த்திங்கன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். இப்பயும் சில ஏரியாவே ரொம்ப பெரிய புயல், மழையெல்லாம் ஏரியாக்குள்ளே தண்ணி வந்துடுது. அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து முக்கியமான ஃபோட்டோ, சான்றிதழ்கள், பத்திரத்தெலாம் நனைச்சி வீணாக்கிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பத்திரங்கள், முக்கியமான சான்றிதழ்கள் இது எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் கவரில் போட்டு பின் பண்ணி வச்சு அதை இன்னொரு கவரில் போட்டு பத்திரமா வச்சுக்கலாம். அதே போல் அந்த முக்கியமான பத்திரங்கள், சான்றிதழ்கள் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ, நம்ம குடும்பத்துக்கான அனைத்து தகவல்களையும், முக்கியமான சான்றிதழ்களையும் செல்ஃபோன்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு கேமராலேயோ அதை ஃபோட்டோ எடுத்து, இல்லைனா செல்ஃபோனில் ஸ்கேன் மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் நம்ம ஸ்கேன் பண்ணி அதை ஒரு பேக்கப்பாக எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ரசீது தொலைஞ்சாலும் நம்ம டக்குன்னு இதுலேருந்து எடுத்துக்கலாம், எடுத்து பிரிண்ட்டு போட்டுக்கலாம். சான்றிதழ்கள் மிஸ் ஆனாலோ, இல்லை கரையான் அடித்தாலோ, செல்லு அடித்தாலோ, எந்த காரணமாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு பேக்கப்பாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாவற்றையும் பத்திரமாக வைத்துக்கொள்ள பழக வேண்டும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பெரியப்பா சொன்ன விஷயம் இதுதான். எந்த ஒரு ஆவணத்தையும், ரசீதையும் தொலைத்து விடாமல் பத்திரமாக எடுத்து வை. அது வாழ்க்கை முழுவதும் நம்ம இருக்க வேண்டும். எப்போது வேணாலும் அதை நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது நான் இன்றைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஏன்னா சின்ன ஒரு தகவல் தானே, இந்த பேப்பர் நம்மளுக்கு எங்கே பயன்பட போகுதுன்னு நினச்சிட்டு நம்ம அலட்சியமாக அதை தூக்கி போட்டுருவோம். அதை எங்கேயாவது வச்சுடுவோம், மறந்துடுவோம். அதுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்து பத்திரமா வைக்கவே மாட்டோம். அப்புறம் தேவையான நேரத்தில் அது கிடைக்காமல் போயிடும். அதனால் சின்ன தகவல், சின்ன பேப்பர் ரசீது இருந்தாலும் அதை தனித்தனியாக பிரித்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா அது சில நேரங்களில் பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆதாரம் வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே தாங்க வச்சுக்கணும். ஏன்னா வெளியில் சொன்னால் அது நம்மளுக்கே ஆபத்தாகவும் முடியலாம். அதனால் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேசாத வார்த்தை உனக்கு எஜமான், பேசிய வார்த்தைக்கு நீ எஜமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாத இடத்துல நம்ம தேவைப்படாத வார்த்தைகளை பேசிட்டு நம்ம சிக்கலில் மாட்டிப்போம். அதனால் இடம், காலம், மனிதர்கள், சூழ்நிலை இதை எல்லாத்தையும் அறிஞ்சு, அதாவது சபையறிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிந்து நாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்களையே, நல்லவற்றையே நேரம், இடம் பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும். இது நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். 90% பிரச்சனைகளுக்கு இந்த தேவையற்ற பேச்சு தான் காரணமாக இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போ என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே வச்சுக்கணும். ஒரு வேளை நம்ம வந்து சின்ன வயசில் படித்தது மறந்து போயிடலாம். நம்ம அதை எடுத்து பார்த்து எந்த வருஷம் என்ன படித்தோம், எந்த வருஷம் வேலைக்கு போனோம், மனைவியோட பிறந்தநாள் கணவனுக்கும், கணவனுடைய பிறந்தநாள் மனைவிக்கும் தெரியணும். அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள், அவங்க பிறந்த நேரம், இது எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம எழுதியும் வச்சுக்கணும், அதே நேரத்தில் மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய நல்ல விஷயம். அதே மாதிரி முக்கியமான நெருங்கிய நண்பர்களின் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நாம் ஞாபகம் வச்சுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க. அவங்க வெளியில் போனாங்கன்னா சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க. நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி போகும் சமயங்களில் ஒரு சின்ன தாளில் அவங்க நம்ம வீட்டுடைய விலாசம், நம்ம வீட்டில் இருக்க முக்கியமானவங்க ஒரு 2-3 பேருடைய ஃபோன் நம்பரை எழுதி அதை சின்னதாக லேமினேட் பண்ணி அவங்க பாக்கெட்டில் வச்சுருங்க, அவங்க பேக்கில் வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா ஒரு வேளை அவங்க வெளில போகும்போது மயக்கடிச்சு விழுந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு தடுக்கி விழுந்தாலோ, அந்த மாதிரி நேரங்களில் யாராவது அவங்கள வந்து காப்பாற்ற வரும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விலாசத்தை பார்த்து நமக்கு உடனே ஃபோனில் தொடர்பு கொள்வாங்க. இது நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக ஒரு விஷயம், நாம் எதை படித்தாலும் கற்றுக்கிட்டாலும் என்ன பண்ணுவோன்னா ஒரு கேப் விட்டுருவோம், அப்படியே விட்டுடுவோம். அந்த மாதிரி விடக்கூடாது. நம்ம கற்றுக்கக்கூடிய எந்த கலைகளாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறோமோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்துக்கான தொடர்ந்த படிப்பை தான் நம்ம தொடர்ந்து படிப்போம். அந்த மாதிரி படிக்கும்போது
அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அல்லது நம்ம என்ன பண்ணலாம், படிக்க முடியாத நேரங்களில் மீண்டும் அதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, 100 நாள் கற்ற கல்வி 6 நாள் விட்டால் போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எதுவுமே இடைவெளி விடாமல் தொடர்ந்து செய்து வரும்போது நம்ம அதில் புலமைத்தனம் அடைய முடியும், அதில் திறமைசாலிகளாக நாம் மாற முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நல்ல விஷயங்களை, புதிய விஷயங்களை டெய்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி உலக செய்திகளை கவனிக்க வேண்டும். நம்ம சுற்றி என்ன நடக்குது, இந்த உலகத்தினுடைய என்ன நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும், வருங்காலத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்திரு போல கெடும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி இத்துடன் முடிக்கிறேன். நீங்கள் மேலே சொன்ன விஷயங்களை ஒரு குறிப்பு மாதிரி கூட உங்களுடைய டைரியிலையோ இல்லை ஒரு சின்ன நோட்லேயோ எழுதி வச்சு இதை பின்பற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.